ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எஸ், நெஞ்சத்தை கில்லாது. ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங். ஸோ யாருமே அதை எதிர்பார்க்கல, ஈவன் டீம் மெம்பர்ஸுமே அதை எதிர்பார்க்கல அப்படிங்கிறதா. ஸோ சீரியல்ல ஹீரோ வந்துட்டு தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற சில ஒரே ரீசன்னால சேனல் வந்துட்டு சீரியலை முடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் வந்துட்டு இப்போதைக்கு பெருசாக டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இதில் நடுவில் என்ன அப்படின்னா, ரேஷ்மா முருதலன் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சீரியல் எண்ட் ஆனதுக்கு வந்து ஹீரோ தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அதுதான் ட்ரூ. ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் விசாரிச்சு எல்லாம் பார்த்ததுல, அதுவும் இல்லாம ஹீரோவுடைய போஸ்ட் வச்சுமே நம்ம பேசும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா, அவர் வந்து சீரியலை கண்டினியூ பண்ண முடியல, அதனால சேனல் எண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போயிருக்கலாமே, அப்புறம் எப்படி ஹீரோ தப்பாவாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட்டுமே சேனல் முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்றது மாதிரி தான் ஃபேன் பேஜஸ் சொல்றாங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் தேடிட்டு இருக்கும் போதே மறுபடியும் நான் சீரியல் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருக்காரு போல. ஸோ அதனால தான் ரீப்ளேஸ்மெண்ட்டை கொஞ்ச நாளைக்கு ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்காங்க. பட் அகைன் அவர் வரல அப்படின்ற மாதிரி ஒரு அன்ப்ராப்பர் ரீசன் அவர் சைட்ல இருந்து கிடைக்கல, அப்டேட் இல்லை அப்படிங்கறதால வேற வழி இல்லாம சேனலுமே வந்துட்டு ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி சீரியல் எண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது பத்தி ஆக்டர் ஜெய் பிரகாஷ் இருக்கல, ஜெய் ஆகாஷ் அவரே வந்துட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி என்னால வர முடியலங்கிறது உண்மைதான், நான் தான் வந்துட்டு சேனல் கிட்ட வர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அதுக்காக அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் போக சொன்னேன், அவங்க வந்து அதெல்லாம் போவே இல்லை, அவங்களதான் சீரியல் எண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவர் தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இது பத்தி ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் வீடியோஸ் போட்டு இது மாதிரி ஏன் அவர் கார்னர் பண்றீங்கன்னு சொல்லி ரேஷ்மா ஃபேன்ஸை திட்டி ஒர்க்கும் வீடியோ போடையில அங்க போயிட்டு ரேஷ்மாவே வந்துட்டு அபிஷியலா ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி உண்மை தெரியாம எதையும் பேசாதீங்க, அப்புறம் நாங்க அப்புறம் உண்மை சொல்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா இந்த டீம்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் வந்துட்டு நெஞ்சத்துக்குள்ளாச்சு அது வந்து எண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்டாக் பண்ணி பேசியிருந்தாங்க. ஈவன் சைத்ராவா இருக்கட்டும், நட்சத்திரா இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ இது பத்தி இன்னைக்கு வந்துட்டு அவங்க அபிஷியலா ஒரு போஸ்டே கூட வந்து போட்டுட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்றது இந்த மாதிரி எல்லாம் தாண்டி ஒரு டைரக்டா போஸ்டே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னைக்கு ஒரு போஸ்டே போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னுமே ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா எத்தனை நாள் இந்த மாதிரி உண்மையை மறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ சீரியல் எண்ட் ஆயிருச்சு, எல்லாம் உண்மைதான். ஸோ ஒருத்தருக்காக சீரியல் எண்ட் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்பவே வருத்தம். அது இல்லாமல் அவங்க நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், ஒரு சீரியல் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் அதுதான் அடங்கி இருக்கு. ஸோ அதனால இப்படி எண்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சேனல் மீதான வருத்தத்தையும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல இந்த மொமெண்ட்டை வந்து கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துட்டு போவோம், ஒருத்தங்க மேல இவங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா இல்லாம இது ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்றத எடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டில் அவங்க உண்மையிலே நான் பாராட்டுறேங்க. ஏன்னா பெரிய லாஸ் வந்து ரேஷ்மாக்கு தான். ஏன்னா ஹீரோ வந்து அவர் விட் பண்றேன் அப்படின்றதால ஒரு சில ரீசன் ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் ஹீரோயின் சைட்ல எதுவுமே இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இது அமைஞ்சிருந்துச்சு. சீரியஸா ஒரு பேக் டு பேக் 2 ப்ராஜெக்ட் நல்லா போகல, அது தொடர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் நல்ல சக்சஸ் அண்ட் ரீச் கிடைச்சிருந்த நேரத்தில் இப்படி போனது, அது ஒருத்தரால போனது, அவங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் அதை அவ்வளவு அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறதா. ஸோ எனிவே 2 பேருமே 2 தரப்பு நியாயத்தை சொல்லியாச்சு. பட் என்ன நடந்தது அப்படிங்கறத ஆக்சுவலா யாரும் சொல்லல. அதாவது ஜெயகாஷ் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு பிகைன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத டீம்லயோ இல்ல ரேஷ்மாவோ எதுவுமே வந்து கிளாரிஃபை பண்ணல. பட் அபிஷியலா ஃபேன் பேஜஸ்ட கேட்கும் போது நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட்ஸ் இப்படிதான் கிடைச்சது. ஸோ அதனாலதான் அவங்க வேற யாரும் வந்துட்டு ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தர் வந்து பிளேம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதால யாருமே வந்து முன் வரல. ஸோ ஈவன் இன்னைக்கு ரேஷ்மாவோடைய போஸ்ட்டுமே கூட ஜெய் ஆகாஷ் தான் அது காரணம் அப்படிங்கறத டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா வந்து அவங்க வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ அது உண்மையிலே நான் பாராட்டுறேன். ஏன்னா அவருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது தான். பட் அவர் வந்து இந்த மாதிரி பண்றதுதான் எனக்கு சீரியஸா இருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு டோட்டலா எல்லாத்தையும் மாத்தி பேசுறதுங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பண்றாரு. ஸோ எதுவா இருந்தாலும் சேனல் இன்னும் முன்னுக்கு வரணும். இந்த விஷயத்தை இன்னும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க 2 பேரை தவிர்த்து டீம்ல இருந்தோ இல்ல சேனல்ல இருந்தோ யாராச்சும் ஒருத்தவங்க பேசும்போது தான் நமக்கு இன்னுமே ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதா. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பத்தின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.